Hi friends, இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து flash fill ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க அப்டேட்டட் வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலை வந்து பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. நிறைய ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணிருக்கோம். 2x2, 3x3, 4x4, 5x5 அப் டு 5x5 வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம். நம்ம ஃபியூச்சர்ல வந்து 6x6, 7 எல்லாமே பப்ளிஷ் பண்ண போறோம். அதர்வைஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது எக்ஸல்ல வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் வைஸா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து லேர்னிங்காக இருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பேசிக்கா வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன்ன்றது வந்து 2013 எக்ஸல், அதாவது 2013க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் அப் டு 2010 வரைக்கும் உள்ள வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் இருக்காது. இப்ப ரீசெண்டா வந்து இந்த 2013-16 அப்டேட்டட் வெர்ஷன்ல தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பண்ணும்போதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்க ஒர்க் வைஸாவும் சரி ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது டீலிமிட் பண்றது, இந்த கன்கார்டினேட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த ஃபிளாஷ் ஃபில் என்ற டூல் வந்து எப்படின்னா அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ற டேட்டா வந்து ஒரே பேட்டர்ன்ல இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இந்த டேட்டால போனீங்கன்னா இங்க ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன்ன்றது இருக்கும். இப்ப இந்த இது நீங்க நார்மலா போயிட்டு இங்க எம்டி செல் வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பேட்டர்னை வந்து டிஃபைன் பண்ணணும். இங்க இப்ப நம்ம கிட்ட 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஷீட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படி அப் டு ஒரு 6 ஷீட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து எனக்கு நேம்ஸ் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நேம். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும் அப்படின்னாக்க நான் என்ன பண்றேன், ரகுராமன் டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப ரகுராமன் சண்முகம்னு இருக்கு. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும். இப்ப நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் இங்க டைப் பண்ணிட்டு ஒரு நேமுக்கு வந்து டைப் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் செல்ல நான் என்னோட கர்சரை வச்சுக்கிட்டு இப்ப இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, நான் இங்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இங்க வந்து இங்க நான் மவுஸ் வந்து மூவ் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபிளாஷ் ஃபில் கண்ட்ரோல் இ ஷார்ட்கட் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஜஸ்ட் இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு இந்த ஏ காலம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஸ்பிளிட் அவுட் பண்ணி எனக்கு கொண்டு வருது. ஆக்சுவலா நீங்க எந்த டீலிமிட் நம்ம நார்மலா பண்ணோம் அப்படின்னாக்க டீலிமிட் பண்ணி நம்ம இந்த வேல்யூ வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் அவுட் பண்ணலாம். பட் இந்த ஃபிளாஷ் ஃபில் என்னன்னாக்க அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வந்து இங்க ஸ்பிளிட் அவுட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. இப்ப இதை வந்து நீங்க இப்ப நான் டெலீட் பண்ணிட்டு இப்ப இந்த செல்லுல வச்சுட்டு நான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் இ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இ பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணாலும் எனக்கு சேம் ரிசல்ட் தான். அந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து நம்ம டூல்ல போயிட்டு எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாக்குள்ள போனீங்கன்னா இங்க ஃபிளாஷ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பிளிட் அவுட் பண்றோம். டீலிமிட் யூஸ் பண்ணாம நம்ம இந்த ஃபிளாஷ் ஃபில் வச்சு நம்ம ஈஸியா வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இங்க செகண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு நான் இனிஷியலை மட்டும் கொண்டு வர போறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேமோட இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னு இருக்கு. செகண்ட் நேம்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் வந்து எஸ்ன்னு இருக்கு. சோ இப்ப நான் செகண்ட் செல்ல நான் வச்சுட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல உள்ள இனிஷியலும் செகண்ட் நேம்ல உள்ள இனிஷியலும் எனக்கு இங்க எடுத்து வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இன்கேஸ் நான் இப்ப இந்த மாதிரி இல்லாம இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ஆர் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் இ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல உள்ள இனிஷியலை மட்டும் எனக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு இங்க செகண்ட் நேமோட இனிஷியல் வேணும்னாலும் நீங்க வந்து இங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் நேம்ல உள்ள அந்த இனிஷியல் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். இது வந்து ஃபிளாஷ் ஃபில்ல வந்து எப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ இந்த ஹியூஜ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது சேம் பேட்டர்ன்ல இருந்ததுன்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா இப்ப நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகேங்களா?
லாஸ்ட் நேம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இப்ப நான் இதை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் நார்மலா. ஓகேங்களா? இங்க வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணாம நம்ம நார்மலாவே இதை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரகுராமன் சண்முகம் ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்ப ஜஸ்ட் அதே ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் இங்க நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கன்கார்டினேட் ஆகி எனக்கு இங்க ரிசல்ட் வந்துருச்சு. இன்கேஸ் எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கமா இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் கொடுத்துக்கலாம். சண்முகம் கமா ரகுராமன் இப்ப கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ. எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்ம ஈஸியா வந்து குயிக்கா நம்ம ஒர்க்க முடிச்சிடலாம். இப்ப ஹியூஜ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமலே இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வேல்யூஸ் இருந்து அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல வந்து என்கிட்ட சம் ஐடிஸ் இருக்கு, அதோட அந்த யூசர் நேம் அந்த டொமைன் நேம் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்ப இத வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸ்பிளிட் அவுட் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து சம் ஸ்பேசஸ் இருக்கு, நான் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸ்பேசஸ் எடுத்தாச்சு. இப்ப ஜஸ்ட் என்கிட்ட ஐடி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசர் நேமை மட்டும் நான் ஸ்பிளிட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரகுராமன் சண்முகம். ஓகேங்களா? கொடுத்து ஜஸ்ட் கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணாக்க எனக்கு அந்த நேம் மட்டும் எனக்கு ஸ்பிளிட் அவுட் ஆகி வந்துருச்சு, யூசர் நேம் மட்டும். இன்கேஸ் எனக்கு அந்த டொமைன் நேம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் இருக்கு, இந்தியன் 1. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரோல் இ பிரஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டொமைன் நேம் மட்டும் எனக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணி எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சேம் பேட்டர்ன்ல அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பேட்டர்ன்ல கொடுக்குறோமோ அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேல்யூஸ் இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டர்னை வந்து அதே பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஸ்பிளிட் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட வந்து யூனிக் ஐடி இருக்கு. இந்த யூனிக் ஐடியில பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த டெக்ஸ்ட் 1 2 3 hyphen 254 hyphen 6879. இப்ப இப்படி நான் இந்த ஃபார்மேட்ல எனக்கு வேணும் இந்த நம்பர்ஸ் அப்படின்னாக்க இதை ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு பேட்டர்ன் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் என்ன பேட்டர்ன்ல கொடுத்தனோ எனக்கு அந்த பேட்டர்ன்ல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்பிளிட் அவுட் ஆகி எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இது நார்மலா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா கன்கார்டினேட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா போனோம், ஒர்க் வந்து நமக்கு அதிகமா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் எக்ஸாம்பிள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்ல வந்து இந்த ஸ்டேட் கோடை மட்டும் நான் ஸ்பிளிட் அவுட் பண்ண போறேன். TN டைப் பண்றேன், ஜஸ்ட் கண்ட்ரோல் இ பிரஸ் பண்றேன். எனக்கு இந்த ஸ்டேட் கோடை மட்டும் எனக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு இந்த பின்கோடு லாஸ்டா இருக்கிற பின்கோடு வேணும்னாலும் நீங்க அதை ஒரு பின்கோடை என்ட்ரி பண்ணிட்டு பாட்டம்ல வச்சுட்டு நீங்க கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே அப்ளை ஆயிரும். அதே மாதிரி டோர் நம்பர் வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபிளாஷ் ஃபில்ல வந்து சில டிஃபிகல்ட் சினாரியோ இருக்கு, அதாவது நமக்கு கரெக்டான அவுட்புட் வராத சினாரியோவும் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஃபிளாஷ் ஃபில்ல வந்து எப்படின்னாக்க ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து இப்போ TN ஸ்பிளிட் அவுட் பண்ணி இங்க வந்துருச்சு இந்த கோடு. ஓகேங்களா? ஸ்டேட் கோடு வந்து TN சொல்லி ஸ்பிளிட் அவுட் ஆயிருச்சு. இன்கேஸ் நான் இங்க போயிட்டு இப்ப TNக்கு பதிலா உள்ள ஏதாவது நான் சம்திங் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து இங்க சேஞ்ச் ஆகாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் NM நான் அப்டேட் பண்றேன் ஏதாவது சம்திங், பட் எனக்கு இங்க சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது டைனமிக்கா இருக்காது, ஒன்லி ஃபிளாஷ் ஃபில் வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்க நார்மலா ஃபிளாஷ் ஃபில்
ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிமிடேஷன் ஆஃப் ஃபிளாஷ் ஃபில். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு, சில இதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல வந்து நான் மிடில் நேம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மிடில் நேம் வந்து இங்க டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எங்கெங்கெல்லாம் மிடில் நேம் இருக்கோ எனக்கு அங்க வந்து மிடில் நேம் டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ செகண்ட்ல பாத்தீங்கன்னா ராம்ன்றது தான் மிடில் நேம், எனக்கு மிடில் நேம் வந்துருச்சு. இப்போ தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா ரமேஷ் பாபு, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் இருக்கு, பட் எனக்கு மிடில் நேமுக்கு பதிலாக எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபிளாஷ் ஃபில் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க எப்பவுமே ஃபிளாஷ் ஃபில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹியூஜ் டேட்டாபேஸா இருந்தாலும் சரி, நம்ம அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கா, அந்த பேட்டர்னை நீங்க டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். இன்கேஸ் வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபார்மேட்ல இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி சினாரியோ வரும்போது நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்றதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி பண்றவங்க இந்த ரிப்பீட்டேட்டிவா சில ஆப்ஷன்லாம் அந்த சேம் பேட்டர்ன்லயே வரும். அந்த மாதிரி கேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டான்ற ரிப்பன் பார்ல இங்க வந்து உங்களுக்கு ஃபிளாஷ் ஃபில்னு உங்களுக்கு 2013 எக்ஸல்லையும் 16 எக்ஸல்லையும் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.